94 மேடம் சொன்ன மாதிரி ஆரம்பிச்சாங்க. 2004 to 2009 மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கும்போது இதுக்கு அதிகமான கவனம் செலுத்தி இதை ரொம்ப இன்டென்சிஃபையாக கொண்டு வந்தாங்க. அது கொண்டு வந்து அதற்கப்புறம் தான் 5 வருடங்கள் அவருக்கு அதுக்கு தொடர் முயற்சி கொடுத்ததுனால கிட்டத்தட்ட 2008-09 இந்தியா போலியோ இல்லாத ஒரு இந்தியாவாக கொண்டு வரப்பட்ட முயற்சி நடந்து கொண்டிருந்தது. அவர் இருக்கிற வரைக்குமே அந்த சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கும்பொழுதே ஒரு முறையும் சொல்லுவாங்க, இன்னைக்கு ஒரே ஒரு கேஸ் கண்டுபிடிச்சிட்டோம். ஒரு கேஸ் இருந்தால் கூட அப்போ போலியோ ஃப்ரீ இந்தியான்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரி எங்கேயாவது ஒரு யூபிலேயோ இல்லை மகாராஷ்டிரா ஏதாவது ஒரு ஊரில் ஒரு போலியோ கேஸ் கண்டுபிடிச்சா கூட அப்போ இந்தியா போலியோ ஃப்ரீ இந்தியான்னு சொல்ல முடியாது. அப்படியே அந்த 5 வருஷம் அது தொடர்ந்து போராட்டம் செய்து தான் அதுக்கு அந்த போலியோ இந்த முகாம்லாம் நடத்தி போலியோ ஒழிக்கப்பட்டது. 2014 அது இந்தியா போலியோ ஃப்ரீ ஆயிடுச்சு. அதனால தான் மருத்துவர் அன்புமணிக்கு இன்டர்நேஷ்னல் அவார்டு கொடுத்தாங்க. இராடிகேஷன் ஆஃப் போலியோ ஃப்ரம் இந்தியா என்ற அந்த ஒரு விஷயத்துக்காக தான் ரோட்டரி கிளப் இன்டர்நேஷ்னல், எல்லாருக்கும் தெரியும் ரோட்டரி எவ்வளோ பெரிய முக்கியமான ஒரு கிளப்னு சொல்லிட்டு அது அகில உலகம் முழுக்க இருக்கிறது. ரோட்டரி இன்டர்நேஷ்னல் அவார்ட் ஃபார் போலியோ இராடிகேஷன் இன் இந்தியா வாஸ் கிவன் டு டாக்டர் அன்புமணி ராமதாஸ். இந்த போலியோ இராடிகேஷனுக்காக தான் கொடுக்கப்பட்டது. அந்த அவார்டை அவருக்கு அந்த போலியோ இன்டர்நேஷ்னல் அவார்டை அவருக்கு முன்னாடி வாங்கினது பில் கேட்ஸ், பில் கிளின்டன், டோனி பிளேர், கொய்சுமி சொல்லிட்டு நம்ம ஜப்பான் பிரதமர், இப்படி உலக தலைவர்கள் வாங்கிய அந்த அவார்டை இந்தியாவில் வாங்கின அரசியல்வாதி டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள். அதாவது போலியோ இராடிகேஷனுக்காக வாங்கினது. அது இன்றைக்கு இந்த விழாவில் கலந்து கொள்ள எனக்கு வாய்ப்பளித்த நம்ம நகர நிர்வாகத்துக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏன்னா இது எனக்கு ரொம்ப மனசுக்கு பிடிச்ச ஒரு விஷயம். போலியோ அது இல்லாமல் ஒரு இந்தியா தொடர்ந்து இருக்கணும் அப்படின்றது தான். அண்டை நாடுகளில் இருந்தால் கூட நம்ம நாட்டில் கிடையாது. அது தொடர்ச்சியாக இருந்து கொண்டிருக்க வேண்டும். போலியோ ஃப்ரீ இந்தியா ஃபார் எவர், அப்படிதான் நம்மளுடைய குறிக்கோள். அதற்கான முயற்சியை எடுத்துக்கொண்டிருக்கும் நிர்வாகத்திற்கும் நம்மளுடைய அரசாங்கத்திற்கும் பாராட்டுக்கள். அதற்கு வந்திருக்கும் அத்தனை தாய்மார்களுக்கும் பெற்றோர்களுக்கும் பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்வேன். இது வீட்டில் போய் சொல்லுங்கள், எல்லாருக்கும் சொல்லுங்கள். ஏன்னா இன்னைக்கு ஃபுல் டே நடக்க போகுது. அது யாராக இருந்தாலும் சொல்லுங்கள். உங்களுக்கு தெரிந்த குழந்தைங்க வச்சுருக்கவங்க, உறவினர்கள், நண்பர்கள் எல்லாருக்கும் சொல்லுங்கள். எல்லாருடைய குழந்தைகளும் ஆரோக்கியமான ஒரு இந்தியாவை உருவாக்க நம்மளுடைய குழந்தைங்களை இன்னைக்கு பார்க்குறேன். அவர்கள் என்றென்றைக்கும் பல்லாண்டு வளமோடு நலமோடு பல்லாண்டு காலம் நன்றாக வாழ வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.